ராமானுஜதயாபாத்திரம் ஞானவைராக்யபூஷணம் ஸ்ரீமத்வேங்கடநாதார்யம் வந்தே வேதாந்ததேசிகம் லக்ஷ்மீநாதசமாரம்பாம் நாதயாமுனமத்யமாம் அஸ்மதாச்சார்யபர்யந்தாம் வந்தே குருபரம்பராம் யோ நித்யமச்சுதபதாம்புஜயுக்மருக்மவ்யாமோஹதஸ்ததிதராணி த்ரிணாயமேனே அஸ்மத்குரோர்பகவதோஸ்ய தயைகசிந்தோஹோ ராமானுஜஸ்ய சரணௌ சரணம் பிரபத்யே மாதா பிதா யுவதயஸ்தனயா விபூதிः சர்வம் யதேவ நியமேன மதன்வயானாம் ஆத்யஸ்ய நः குலபதேர்வகுலாபிராமம் ஸ்ரீமத் ததங்கிரியுகலம் பிரணமாமி மூர்த்னா பூதம் சரஸ்ச மஹதாஹ்வய பட்டநாத ஸ்ரீபக்திசார குலசேகர யோகிவாஹான் பக்தாங்கிரேணு பரகால யதீந்திரமிஸ்ரான் ஸ்ரீமத் பராங்குஷமுனிம் பிரணதோஸ்மி நித்யம். அஸ்த்யுத்தரஸ்யாம் திஷி தேவதாத்மா ஹிமாலயோ நாம நகாதிராஜா. இது காளிதாசனுடைய வாழ்க்கை வரலாற்றில் அவர் பூர்வ சரித்திரத்தில் ஒரு ரொம்ப புத்தி சுவாதீனம் ரொம்ப இருக்கக்கூடிய ஒரு ஆளா இல்லை, கொஞ்சம் கம்மி ஐக்யூ அப்படிங்கிற ஒரு சரித்திரம் கேள்விப்படுவோம். அந்த காளிதாசனை எப்படியோ ஏமாத்தி அந்த ஊர் ராஜாவுடைய பெண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டா. அவ முதல் இரவன்று அவர் ஏதோ 2-3 கேள்வி கேட்டிருக்கான்னு வச்சுக்கோங்களேன். செமிகண்டக்டரில் என்ன யூஸ் பண்ணுவோம், அப்புறம் பைத்தான் என்னது, C++ பெட்டரா ஏதோ கேட்டிருக்கா, ரொம்ப இன்டெலெக்சுவலாக ஏதோ கேட்டிருக்கா. அதுக்கு அவர் பாவம் என்னைக்காவது ஒரு நாள் தெரிஞ்சுடாதா முட்டாள்தனம். அப்போ அவளுக்கு தெரிய வந்துட்டான், ஒரு முட்டாளை தம் பேர்ல கல்யாணம் பண்ணி வச்சுட்டான்னு. அப்போ அப்போ இருந்த அவருக்கு பூர்வ சரித்திரத்துல என்ன பேருன்னே தெரியாது. அப்புறம்தான் அவர் காளிதாசன் ஆனார். அவரை பார்த்துட்டு அவ ஒரு கேள்வி கேட்டாளாம். அஸ்தி கஷ்சித் வாக் விசேஷா, ஒழுங்கா உனக்கு ஒரு வார்த்தையாவது பேச தெரியுமா? அஸ்தி கஷ்சித் வாக் விசேஷா அப்படின்னு கேட்டா. எது புரிஞ்சுதோ இல்லையோ இது அவருக்கு ரொம்ப உரைச்சுடுத்து. அப்புறம் அந்த ஊர்ல ஏதோ ஒரு அம்மன் கோவிலுக்கு போனதாகவும் காளி கோவிலுக்கு போனதாகவும் அந்த தேவியானவள் இவர் நாக்கில் எழுதினதாகவும் சொல்றா. இது நிறைய காளிதாசனுடைய சரித்திரத்துல நிறைய ஹியர்ஸே இருக்கு. அப்புறம் அவர் காளிதாசன் ஆனார், அதுல சந்தேகமே இல்லை. அப்ப அவர் என்ன பண்ணாரா, அவ கேட்ட கேள்வியில இருக்கக்கூடிய வார்த்தைகளை வச்சுண்டு கிரந்தங்கள் நிர்மாணம் பண்ணணும்னு அஸ்தின்னு கேட்டா இல்லையா, அந்த அஸ்திங்கிற வார்த்தையிலேருந்து குமார சம்பவம்ங்கிற அந்த காவிய கிரந்தத்தை ரச்சனை பண்ணார். அந்த குமார சம்பவத்தின் முதல் ஸ்லோகத்தின் முதல் வரி அஸ்த்யுத்தரஸ்யாம் திஷி தேவதாத்மா ஹிமாலயோ நாம நகாதிராஜா. அஸ்த்யுத்தரஸ்யாம் உத்தர பாகத்தில் வடப்பகுதியில், திஷி தேவதாத்மா அதாவது தேவர்கள் எல்லாம் இங்கு தொழக்கூடிய ஒரு ஊர், ஒரு இடம், அது வடக்கு திக்கில் இருக்கு. ஹிமாலயோ நாம நகாதிராஜா, மலைகளுக்கெல்லாம் அரசனாயிருக்கக்கூடிய ஹிமாலயன் என்கின்றவன் இருக்கின்றான் அப்படின்னு எழுதினார். அந்த ஹிமாலயத்தின் ஒரு பகுதியில் தான் நம்ம உட்கார்ந்துட்டு இருக்கோம். ஹிமன்னு சொன்னா ஸ்னோன்னு அர்த்தம், ஆலயன்னு சொன்னா இருப்பிடம்னு அர்த்தம். ஹிமாலயன்னு சொன்னால் அந்த பனிக்கு இருப்பிடம். பனினா கை தொட்டு பார்க்கக்கூடிய அளவுக்கு இருக்கக்கூடிய பனி. பனிலேயே 2 விதம் இருக்கு. இப்போ நம்ம ஊர்ல எல்லாம் இப்போ இந்த குளிர்ல ஒரு ஒரு 1/4% கூட இருக்காது, இந்த அத்தனை கவச்சங்களும் போட்டுப்பா. அந்த அந்த ஹிம அங்க பனித்தலை வீழ நின் வாசர் கடைப்பற்றி அப்படிங்கிற ஆண்டாள். அப்ப காலங்கார்த்தால ஒரு 3 மணிலேருந்து அந்த பனி கொஞ்சம் கீழே இறங்கும், பிரெசிபிடேட் ஆகும். அந்த பனி வேற, இங்க தொட்டு இருக்க பார்க்கக்கூடிய அளவுக்கு பனி இருக்கும். அப்புறம் இப்ப நிறைய மரங்கள் பார்த்தேன்னா குச்சி குச்சியா நின்று இருக்கோம் 2 பக்கமும். அதுக்கு தேவதாருன்னு பேரு. அந்த தேவதாருங்கிறது இஃப் ஐம் ரைட் செட்ரஸ் தியோதார் அப்படின்னு பேர் அதுக்கு பைனாமியல் நாமன்க்ளேச்சர்ல. அந்த தேவதாருவை பத்தி குமார சம்பவத்துல காளிதாசன் சொல்றான்.
இந்த மரங்கள்லாம், அதாவது வால்மீகி கிஷ்கிந்தா காண்டத்தில் சொல்றார், அந்த தேவதாரு இருக்கக்கூடிய மரங்களுக்கு இடையில் ராவணன் சீதைய கடத்தி வச்சிருக்கான் அப்படின்னா நிச்சயமா ராவணன் கடத்தின இடம் ஏதோ ஒரு மலைப்பகுதியாக தான் இருக்கணும். ஏன்னா இதெல்லாம் 3000 அடிக்கு மேலே தான் வளரும் இந்த மரம். அப்படின்னா நிறைய பேருக்கு ஞாபகம் இருக்கான்னு தெரியல, ஒவ்வொரு யாத்திரைக்கும் போகும்போது அந்த எந்த இடத்துல இருப்பிடமோ அந்த இடத்துல அவள் ஒரு ஹால் கொடுத்துருவா. அவளை கேட்டுவிட்டு அங்கே உபன்யாசம் சொல்லிவிடுவோம். இங்கே வந்து நாங்கள் உபன்யாசம் சொல்லணும் அப்படின்னு கேட்கும்போதே உபன்யாசம்னா என்னன்னு கேட்டா, அதனால் சரி போச்சோ, அதனால் எங்கே இடம் இருக்குதுன்னு பார்த்துட்டு சரி பெருமாள் இந்த மாதிரி ஒரு இடம் ஏற்பாடு பண்ணிவிட்டார் சொல்லிட வேண்டியது தான். 2016 நாங்கள் வந்து லங்கைக்கு முதல் தடவை கூட்டுன்னு போனோம். அப்போ வந்து ரம்போடா அப்படிங்கிற இடத்துல நுவர எலியாலேருந்து இறங்கி வரும்போது அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இதே மாதிரி உபன்யாசம் சொல்லிட்டு இருந்தேன். பின்னாடி ஒரு அருவி, ஜஸ்ட் பின்னாடி நம்ம மேலே தெளிச்சிடும். அதாவது உபன்யாசம் கேட்டு பழகலாம், உபன்யாசம் கேட்டு பழகலாம், ஆனால் அப்போ கொஞ்சம் பார்க்கறதுக்கு நல்லா இருந்தது உபன்யாசம். அந்த மாதிரி இப்போ ஒரு இயற்கைக்கு நடுவில் உட்காந்துட்டு இருக்கோம். அந்த இயற்கையின் எழில் கொஞ்சக்கூடிய ஒரு ஊர், கஷ்யப மகரிஷி வாழ்ந்து இருந்த ஊர். ஹிமாலயம்ங்கிறது இட் இஸ் அ மவுண்டன் ரேஞ்ச், ஒத்த மலை இல்லை, அது ஒரு தொடர். அது அப்பக்கம் கொஞ்சம் சீன தேசத்திலிருந்து தொடங்கி திபெத், அருணாச்சல் பிரதேஷ், பூட்டான், 2019 பூட்டான் போயிருந்தோம், அதுவும் ஹிமாலயாஸ் தான். அப்படியே கண்டினியூ ஆகி சிக்கிம், மேற்பகுதி கீழ்ப்பகுதியான டிபெட், அப்படியே வந்து நேபாளம், உத்தராகண்ட், ஹிமாச்சலம், லடாக், அதே மாதிரி இந்த இப்போ இருக்கக்கூடிய காஷ்மீர பகுதி, பாகிஸ்தான், அதுவும் தாண்டி ஆப்கானிஸ்தான் வரைக்கும் போகக்கூடிய ஒரு பெரிய தொடர் இது. இதில் கீழ்ப்பகுதி கொஞ்சம் உயரம் கம்மியாக இருக்கும், ஷிவாலிக் அப்படின்னு பேர் இதுக்கு. அதுக்கும் மேலே பகுதி கிரேட்டர் ஹிமாலயா ரேஞ்சின் பேர், அதுதான் உயரம். அதில் அந்தந்த இடத்துல வந்து நதிகள் வந்து பாறைகளை பிளக்கும். The rivers will come and break open the mountains. அங்கங்கங்க நதி, நீங்கள் கோஷின்னு ஒன்று உண்டு, எல்லாமே நிறைய நம்ம எதெல்லாம் வந்து எப்போவுமே ஓடக்கூடிய நதிகள்னு சொல்கிறோமோ அது அத்தனையும் கிட்டத்தட்ட ஹிமாலய தொடரோடு சம்பந்தப்பெற்றது தான். ஹிமங்கள் எல்லாம் தான் கரைந்து வந்து ஓடக்கூடிய இடம். சரி, இப்போ இவ்வளவு நதிகள் பற்றி சொன்னேனே, ராஜாக்களின் நதி அப்படின்னு ஒரு கிரந்தம் இருக்கு, அதுக்கு ராஜதரங்கிணின்னு பேர். ஒரு 11வது 12வது நூற்றாண்டில் இந்த காஷ்மீரத்தை சார்ந்த ஒரு பெரிய மகாவித்வான் கல்ஹணன்னு பேர். அந்த கல்ஹணன் ராஜதரங்கிணி, தரங்கிணின்னா நதின்னு அர்த்தம், ராஜாக்களுடைய நதி அப்படின்னா 11வது நூற்றாண்டுக்கு முன்னாடி வாழ்ந்த எத்தனையோ மன்னர்களுடைய சரித்திரத்தை எழுதியிருக்கார். இன்னைக்கு பிறந்தவாளுக்கு பயோகிராஃபி இல்லை, 11வது 12வது நூற்றாண்டுக்கு முன்னாடி, பிஃபோர் த 11th and 12th century, யாரெல்லாம் ஒரு 1000 வருஷம் இந்த காஷ்மீரத்தை ஆண்டிருக்காளோ அவளை பற்றியதான ஒரு பெரிய கிரந்தம். அவள் இப்படிலாம் வாழ்ந்தா அப்படிங்கிற அந்த ராஜாக்களுடைய வாழ்க்கை வரலாற்றின் ஒரு தரங்கிணின்னு எழுதியிருக்கார். அதனால் இந்த பூமியானது பல பல சம்ஸ்கிருத வித்வான்களை கொடுத்துருக்கு. நிறைய நான் உபன்யாசங்களில் பல இடம் சொல்லியிருக்கேன். ஏன்னா இப்போ கொடுத்துருக்கான்னு சொன்னால் நம்மளே சுற்றி முற்றி பார்க்க வேண்டியது தான், இது இந்த ஊராக இவ்வளோ சம்ஸ்கிருத வித்வானை கொடுத்துருக்குன்னு. அவ்வளவு வித்வான்கள் இந்த ஊரில் பிறந்திருக்கா. அதுவும் 1 2 இல்லை, அதுவும் ஏதோ சும்மா நானும் ஒரு இப்போ என்னென்னா இப்போ பாட்டெல்லாம் நிறைய இப்போ இந்த தொலைக்காட்சி பெட்டியிலெல்லாம் பார்த்தீங்கன்னா ஏதோ பாட்டெல்லாம் சம்ஸ்கிருதத்தில் எழுதுறவா இருக்கா. இப்போ சுபாஷினீம், சுமதுரபாஷினீம், இதெல்லாம் வந்து சம்ஸ்கிருத வித்வான்கள்லாம் இதெல்லாம் சேர்த்துக்கவே மாட்டா. இல்லை ரொம்ப பேசிக்கு, the one who is got beautiful speech, the one who sings beautifully, இதெல்லாம் கேட்கறதுக்கு நல்லா இருக்கு. ஆனால் சம்ஸ்கிருத காவியம்ங்கிறது ரொம்ப டீப். இப்போ யோசிச்சு பாருங்களேன், நம்ம வந்து சரி நமக்கு ஆங்கில பாஷையில் சொன்னால்தான் நமக்கு ஒரு மாதிரி பரிச்சயம் இருக்குது. இப்போது roses all the way with myrtle mixed in my path like mad, the house roofs seemed to heave and sway, the church spires flamed, such flags they had a year ago on this very day. அப்படி இந்த பேட்ரியட்னு ஒரு போயம். இந்த ஆங்கில லிட்ரேச்சர்
சாகித்யம் படிக்கிறவாள்லாம் அவளும் சின்ன வயசுல இந்த ட்விங்கிள் ட்விங்கிள், அப்புறம் என்ன ஜாக் ஜில்லு, மலைக்கு மேலே போனால் உருண்டு விழுந்தா, அப்புறம் இந்த குட்டி சவரில் போய் இந்த ஹம்டி டம்டி உட்காந்துட்டார், அவர் கீழே விழுந்துட்டார், இதெல்லாம் படிப்பா. இதே அவள்லாம் மேற்படிப்பு படிக்கும்போது இந்த சாலிட்டரி ரீப்பர், த ரோட் நாட் டேக்கன், அப்புறம் இந்த டெஸ்ட் ஆஃப் த டர்பவிலி தாமஸ் ஹார்டியோடது, அப்புறம் ஆலிவர் கோல்ட்ஸ்மித், இதெல்லாம் தான் படிப்பா. அந்த மாதிரி இப்போ நம்ம இந்த சுபாஷினி இதெல்லாம் கேள்விப்படுறோம் இல்லையா, இதெல்லாம் இந்த ட்விங்கிள் ட்விங்கிள் மாதிரி. இப்போ புரிஞ்சுடுத்து இல்லையா? இந்த ஊர்லேருந்து நான் இன்னும் டாபிக் உள்ள போயிடுறேன். இன்னும் ஒரே ஒரு விஷயம் சொல்லிட்டு போயிடுறேன். இதை நான் சொல்லியிருக்கேன் ஒரு 2 உபன்யாசத்தில். கேட்டவாள்லாம் புதுசாக கேட்குற மாதிரி வச்சுக்கோங்க. அதாவது நீங்கள் எப்படி எக்ஸ்பிரஷன் கொடுக்கணும்னா, இதுதானே முதல் தடவை கேள்விப்படுறோம் அப்படிங்கிற மாதிரி கொடுக்கணும். ஸ்ரீஹர்ஷன் ஒரு பெரிய மகாவித்வான். அதாவது சம்ஸ்கிருத காவியங்களில் சிலதெல்லாம் கம்பல்சரியாக படிக்கணும்னு சொல்லுவா பெரியவாள்லாம். அதில் காளிதாசனுடைய ரகுவம்சம். ரகுவம்சம் ரொம்ப சிம்பிள், ஆனால் ரொம்ப அழகு. அடுத்தது குமார சம்பவம், மேகதூதம், இதுக்கெல்லாம் ஒரு ஒரு ஸ்டாண்டர்ட் இருக்கு. இதெல்லாம் பாருங்க, கேட்டு பழக்கம் இல்லைன்னு சொன்னேன் பாருங்க. அதாவது டாபிக்கை பாருங்க. மேகதூதம், அதாவது ஒரு 1500 1600 வருஷத்துக்கு முன்னாடி பல இடங்கள்ல வஸ்திரம் இருக்கா, சில நாடுகள்லாம் வஸ்திரமே கான்செப்ட் இல்லை, அவள்லாம் என்ன தளிகை பண்ணா அதெல்லாமே இல்லாத சமயத்தில் காளிதாசன் ஒரு மலைக்கு உச்சியில் ஒரு யக்ஷன் மேகத்தை பார்த்து பிரிஞ்ச பத்னி கிட்ட தூது விடுறான்னு ஸ்லோகம் எழுதியிருக்கான். அப்படின்னா அந்த தாட் ப்ராசஸ் எங்கே இருந்திருக்கு பாருங்க. பல நாடுகளே இல்லை, பல நாடுகளில் வஸ்திரமே போட்டுக்கிறதுக்கு வழி இல்லை, மொழிகள்லாம் உருவாச்சானே தெரியல, மொழி தோன்றா வஸ்திரம் தோன்றா முன் ஒருத்தர் மேகத்தை தூது விட்டுருக்கார். ரகு வம்சம், ரகுக்கு முன் பின் பிறந்தவாளை பற்றி ஒருத்தர் சரித்திரம் பயோகிராஃபி எழுதுறார். இப்போ நம்ம சொல்கிறோம் இல்லையா, ரைட்டிங் அ கம்பெண்டியம் கிரானிக்கலிங் த லைஃப்ஸ் ஆஃப் சோ மெனி பீப்புள், எழுதியிருக்கார் ஒருத்தர். குமார சம்பவம், குமரக்கடவுள் எப்படி தோன்றினார், பல பேருக்கு சந்தேகம் வரும். இந்த ஞாபகம் வச்சுங்க, இந்த ஐஸ் ஏஜ் ஃபால்ஸ் சம்வேர் பிட்வீன் 9000 and 12,000 BC. அந்த சமயத்துக்கு அப்புறம் தான் குமரக்கடவுள் தோன்றியிருக்கணும். அதாவது தெய்வங்களில் ரொம்ப பிராச்சீனமான தெய்வம் குமாரன், கார்த்திகேயன். காளிதாசன் பாலகாண்டத்தில் எடுக்கிற ராமர் குமார சம்பவத்தை பற்றி கேட்டிருக்காருன்னு. அது அப்படி மருவி தமிழ் கடவுள்னு நம்ம ஆக்கிட்டோம். அவரை தமிழ் கடவுளாகவே இருக்கட்டும். பட் ஆனால் கார்த்திகேயனுங்கிறது ரொம்ப பிரசித்தம். அவர் கோச்சிண்டு தானே ஹிமாலயாஸ்லேருந்து ஷிஃப்ட் தானே பண்ணார், அட்ரஸை தானே மாற்றினார் இல்லையா? வந்து அகஸ்தியரோடு சேர்ந்து தமிழ் மொழியை வளர்த்தார், அதில் சந்தேகம் இல்லை. ஆனால் கார்த்திகேயன் ரொம்ப பிரசித்தம். இப்படி காளிதாசனுடைய கிரந்தங்கள் படிப்பா. காளிதாசன் கிட்டத்தட்ட மத்திய பிரதேசத்தை சார்ந்தவர்னு வச்சுக்கோங்களேன், உஜ்ஜயினி அந்த மாதிரி இடம் அவர், மத்திய பிரதேசம். அடுத்த ஒரு கிரந்தம் கிராதார்ஜுனியம்னு ஒரு கிரந்தம் உண்டு. இது பாரவின்னு ஒரு கவி எழுதியிருக்கார். திரிஷூர்ல வடக்குநாதர் கோவில்னு ஒன்று இருக்கு, ரொம்ப பிரசித்தமான சிவக்ஷேத்திரம். அங்கே கிராத்தனா வந்த சிவபெருமானுக்கு ஒரு சந்நிதியே உண்டு. அந்த கிராதார்ஜுனியத்திலேருந்து பல ஸ்லோகங்களை பல்லவர்கள் காலம் 6வது 7வது நூற்றாண்டு காஞ்சிபுரம் கல்வெட்டில் தெரியறது. பாரவியுடைய கிராதார்ஜுனியம் தெரிஞ்சிருக்குன்னு. 3வது மாகனுடைய சிசுபால வதம். இந்த கிரந்தங்கள்லாம் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க, டவுன்லோட் பண்ணி படிக்கலாம். அதில் இது மாகனுடைய சிசுபால வதம்னு பேர். அதுக்கும் அடுத்த பகுதியாக ரொம்ப முக்கியமாக கொண்டாடப்படுவது ஸ்ரீஹர்ஷனுடைய நைஷதம் அப்படின்னு ஒரு காவியம். இந்த நைஷதம்ங்கிற காவியம் ஸ்ரீஹர்ஷன்கிற கவி எழுதியிருக்கார். இதை நீங்கள் இப்போ கவனித்து கேட்டால் போகிறோம், முன்னாடி இருக்கிறத நீங்கள் கேட்கலைனாலும் பரவாயில்ல. இந்த ஸ்ரீஹர்ஷன் அப்படிங்கிறவர் இந்த காஷ்மீரத்தை சார்ந்தவர். அவர் எழுதிய சம்ஸ்கிருதம் ஹையஸ்ட் ஸ்டாண்டர்ட். அதாவது சம்ஸ்கிருத வித்வான்களே அவர்கிட்ட கேட்பா, சுவாமி ஒரு டிக்ஷனரியும் சேர்த்து கொடுத்துருங்கோ. இப்போ ஆங்கில பாஷையில் ஒருத்தர் பாராளுமன்றத்தில் பேசுகிறார் பாருங்க, அந்த மாதிரி அவர் சம்ஸ்கிருதத்தில் ரொம்ப பிரசித்தி உடையவர். அந்த ஸ்ரீஹர்ஷனுக்கு சம்ஸ்கிருதம் மட்டும்தான் வரும். இப்போ இவாள்லாம் ஒரு மொழி பேசுகிறா பாருங்க,
அதெல்லாம் அவருக்கு வராது, சம்ஸ்கிருதம் மட்டும்தான் வரும். இவர் வேலை வாய்ப்பை தேடி வாரணாசி வந்திருக்கார் அப்படின்னு இதுலேருந்து என்ன தெரியுது? இங்க வேலை கிடைக்கலன்னு தெரியுது. அதனால இங்கேருந்து தேடி வாரணாசிக்கு வந்தார். வாரணாசியில இருக்கக்கூடியவர்கள், அங்க இருக்கக்கூடிய லோக்கல்ஸ் எல்லாம் ஒரு மொழி பேசியிருக்கா. அது அவதியா இருந்திருக்கலாம், பிரஜ்ஜா இருந்திருக்கலாம், போஜ்புரியா இருந்திருக்கலாம், மைத்திலியா இருந்திருக்கலாம், எதுன்னு எனக்கு தெரியல. அந்த ஸ்ரீஹர்ஷனுக்கு அந்த லோக்கல் லாங்குவேஜ் தெரியாது, சம்ஸ்கிருதம் மட்டும்தான் வரும். அவர் என்ன பண்ணிட்டார், கங்கை கரையில போய் உட்கார்ந்துட்டார், தியானம் பண்ணிட்டார். தியானம் பண்ணிட்டு இருக்கும்போது வேலை கிடைக்கல, எல்லா இடத்துலையும் வந்து வேலைகள் இல்லை அப்படின்னு ஒரு பெரிய பலகை போட்டு வச்சுட்டா. அப்போ 2 பெண்கள் வந்து தீர்த்தம் எடுக்கணுங்கிறதுக்காக, ஜலம் எடுக்கணுங்கிறதுக்காக கங்கைக்கு வந்திருக்கா. கங்கைக்கு வரும்போது அவ 2 பேருக்குள்ள ஏதோ சண்டை. அவ எதுல சண்டை போட்டிருப்பா, ஏதோ லோக்கல் லாங்குவேஜ்ல போட்டிருக்கா. இந்த அம்மா ஒன்று சொல்றா, அந்த அம்மா ஒன்று சொல்றா, ஏதோ சண்டை கசாமுசான்னு ஒரு 15 நிமிஷம் சண்டை ஓடி இருக்கு லோக்கல் லாங்குவேஜ்ல. இவருக்கு சம்ஸ்கிருதம் மட்டும்தான் வரும். இவர் உட்காந்து பார்த்துட்டு இருந்திருக்காரு. இவருக்கு நல்ல வேடிக்கை, பொழுதுபோக்கு தானே ஒரு 15 நிமிஷம். அதான ஒன்று என்ன எடுத்து, இந்த சண்டை எவ்வளவு எஸ்கலேட் ஆயிடுச்சுன்னா, ஒய் ஹேஸ் த கிங் நாட் ட்வீட்டட் அபவுட் திஸ் அப்படின்னு எல்லாரும் கேட்குறா. ஷுடன்ட் த கிங் ரிப்ளை டு ஆல் திஸ் அப்படின்னு கேட்குறா. அப்போ ஏதோ கலவரம் போல இருக்கு, கல்லெல்லாம் கிடைக்கல, விட்டெறியில, அதனால ஏதோ கலவரம். ராஜா என்ன பண்ணார், அங்கே ஏதோ இந்த என்ன நடக்கிறதுன்னு பார்க்கறதுக்கு அங்கே ஒரு அங்கங்கே சிசிடிவி இருக்கும் இல்லையா, அதை அன்றைக்கி வேலை பண்ணலை, ஏதோ ஒரு வைஃபை சரியில்லையோ, ஏதோ ஒரு ப்ராப்ளம். என்ன நடந்திருக்கு, இப்போ ஏதாவது ஒரு தீர்ப்பு கொடுக்கணும்னா என்ன நடந்திருக்குன்னு ஃபர்ஸ்ட் ஹேண்ட் இன்ஃபர்மேஷன் வர வேண்டாமா? யாரெல்லாம் அங்கே இருந்தேள் அன்னைக்குன்னு பார்த்து ஒத்தனும் இல்லை. ஸ்ரீஹர்ஷன் யாரோ சார் வெளியூர்லேன்னு ஒருத்தர் வந்திருக்கார், அவரை கூப்பிடுங்கன்னார். அவர் வந்த உடனே இந்த ராஜாவுக்கு சம்ஸ்கிருதம் தெரியும், அந்த காலத்தில் ஆண்டவாள்லாம் படித்தவா. அதனால் இந்த படித்த ராஜாவும் இந்த ஸ்ரீஹர்ஷனும் சம்ஸ்கிருதத்தில் பேசிக்கிறா. அப்போ ஹர்ஷனை பார்த்து ராஜா கேட்டார், அங்கே என்ன நடந்ததுன்னு சொல்லு. அதுக்கு ஹர்ஷன் சொன்னா, ஏதோப்பா உங்கள் ஊரில் என்ன லோக்கல் லாங்குவேஜோ அந்த 2 மாமிகள் அதில் தான் சண்டை போட்டா, எனக்கு அந்த லாங்குவேஜ் தெரியாது. ஐயோ நீ ஒத்தந்தான் இருந்தே, உன்னை நம்பி தான் நான் இருந்தேன், நீ இப்படி சொல்கிறியேன்னர். ஆனால் ஹர்ஷன் சொன்னான், எனக்கு கேட்ட உடனேயே கிரகிக்கக்கூடிய சக்தி இருக்கு. அவ என்ன பேசினா எனக்கு புரியல, அந்த 15 நிமிஷம் இந்த மாமி என்ன சொன்னா அந்த மாமி என்ன சொன்னாங்கிறத அப்படியே அவ சொன்னதை நான் ஒப்பிக்கிறேன், நீ அதை பார்த்து நீயே தீர்ப்பு சொல்லிக்கோன்னார். இப்போ தீர்ப்பு வந்ததோ இல்லையோ, ராஜா என்ன சொல்லிட்டார், இவர் தான் இனிமே நமக்கு கவி அப்படின்னு நிர்மாணம் பண்ணிட்டார். இவரை ஒரு கிரந்தம் ரச்சனம்னு சொன்னார். அதுக்கு ஞாபகம் வச்சுங்கோ, கண்டன கண்ட காத்தியம் அப்படின்னு பேர் அந்த கிரந்தத்துக்கு. கண்டன கண்ட காத்தியம் அப்படின்னு ஒரு கிரந்தம், பேரே எப்படி இருக்கு பாருங்க. நீங்க என்ன படிக்கிறீர்கள் அப்படின்னா, கண்டன கண்ட காத்தியம் அப்படின்னு ஒரு கிரந்தம். அதுல இருக்கக்கூடிய கஷ்டத்தை பார்த்துட்டு ராஜா சொன்னார், இப்படிலாம் எழுதினியான ராஜாவான எனக்கே புரியறதுக்கு நீ தேவை, பாமர மக்கள்லாம் எப்படிப்பா படிப்பா? அதனால கொஞ்சம் சிம்பிளா எழுத கத்துக்கோ. அதுக்கு நீ 1 மாசம் போய் லீவ் எடுத்துக்கோ. இந்த மாதிரி ஏதாவது மலைப்பகுதியில் போய், இல்லை இந்த கவிஞர்கள்லாம் என்ன பண்ணுவான்னா, அவளுக்கு நம்ம ஊர்லலாம் இப்போ அவுட்டர் ரிங் ரோட் பெங்களூர்லாம் உட்காந்தா கவியே வராது, கவிதையே வராது. இந்த மாதிரி இந்த அருவி கொட்டுறது, இந்த நதி ஓடுறது, அப்புறம் இந்த மலையோட கீழே ஏதாவது இடத்துல போய் இப்படிலாம் உட்காந்து எழுதி அந்த கசக்கி போடுவா. நீங்கள் பார்த்துருக்கலாம், அந்த இதெல்லாம் ஒரு பேப்பராக கசக்கி போட்டு ஏதோ ஒன்று கடைசியாக ஒரு கவிதை வரும். எங்கள் இவர் எழுதியிருக்கார், கண்ணும் கண்ணும் நோக்கியா நீ கொள்ளை கொள்ளும் மாஃபியா. இல்லை இந்த மாதிரிலாம் கவிதைகள் வருது பாருங்க. அதாவது எப்படி வா கவி, நானும் யோசிச்சு பார்ப்பேன், எப்படி இப்படி பிரமாதமாக நிர்மாணம் பண்ணுறார். அதாவது we are under the assumption that every poem has to rhyme. இதில் தான் நமக்கு ப்ராப்ளமே. மாஃபியா, இது நோக்கியா, சோஃபியா, சோனியான்னு போட்டு முன்னாடி அதை ஃபில்லப் பண்ணிக்க வேண்டியது தான். அப்போ நமக்கு என்ன தோணிவிடும், என்ன மாதிரி ரைம் பண்ணுறதுன்னு. இது அசடுத்தனம்னு அர்த்தம். எவ்ரி போயம் டசன்ட் ஹேவ் டு ரைம். பாதுகா சஹஸ்ரம் சேவிக்கும் போது உங்களுக்கு தெரியும், எவ்ரி போயம் டசன்ட் ஹேவ் டு ரைம். மீட்டர் வேரி ஆகலாம், அது எப்படியெல்லாம் தேசிகன் கொண்டு போகிறாருன்னு அப்போ அவருடைய சாமர்த்தியம் தெரியும். அப்போது 1 மாதம் நீ போய் லீவ் எடுத்துக்கோ. அப்போ லீவ் எடுத்துட்டு உன்னுடைய அந்த யோசிச்சுப்பார் எப்படி சிம்பிளாக எழுதலான்னு. ஐயோ சார் எனக்கு அப்படி எழுத தெரியாதே, பண்ண தெரியாதெல்லாம் பண்ண சொன்னால் அவர் என்ன பண்ணுவார்? அப்போ அவர் என்ன சொன்னாராம் ராஜா, யோசிச்சு பாருங்க, ஸ்ரீஹர்ஷன் காஷ்மீரத்தை சார்ந்தவன், உளுந்து வடை சாப்பிடுன்னாராம். இப்போ இந்த ஊர்லலாம் உளுந்து பண்ணுறாளா, வடை பண்ணுறாளா, வக்காரம் பக்காரமாக மாறும், படா
படா பண்றாளான்னு நமக்கு தெரியாது. ஆனால் உளுந்து வடை எதுக்கு சாப்பிடுன்னு சொன்னார்னா, உளுந்து சாப்பிட்டா மதி மந்தமாகும். 1 மாதம் சாப்பிட சொன்னார் உளுந்து வடை. ஆச்சு. அப்புறம் ராஜாவால் கவியை ஸ்ரீஹர்ஷனை பிரிஞ்சு இருக்க முடியல. அப்புறம் சைனிகர்களை கூட்டுன்னு வா அவனை அப்படின்னார். அவன் என்ன பண்ணிட்டான், தினம் உட்காந்து உளுந்து வடையை வாங்கி வாங்கி சாப்பிட்றதுக்கு பதிலாக ஒரு 10 நாளைக்கு சேர்ந்து வாங்கி வச்சுட்டான். இந்த மாதிரி பகுதியெல்லாம் கெட்டே போகாது பாருங்க. வாங்கி வச்சுட்டு உட்காந்து அது ஒரு 4-5 நாள் ஆயிடுத்துன்னு வச்சுங்கோ. சிலதெல்லாம் புளிக்காய்ச்சல், வித குழம்பு இதெல்லாம் தான் 4-5 நாள் வச்சா நல்லா இருக்குமே ஒழிய, வடையெல்லாம் வச்சா அது ரப்பர் பேண்ட் மாதிரி ஆகிடும். பாவம் அதை பிடிச்சி சாப்பிட்டுட்டு இருக்கார். அப்போ அந்த சைனிகர்கள்கிட்ட, என்னையா ராஜா உன்னை தேடிட்டு இருக்கார், நீ என்ன சாப்பிட்டுட்டு இருக்கே? அவர் என்ன சொல்லணும், உளுந்து வடை சாப்பிட்றேன்னு சொல்லணும். அசேஷ ஷேமுஷி முஷ மாஷ ஷிஷேவே, அதாவது மிஞ்சி போன உளுந்துல செய்யப்பட்ட வடையை கடித்து கொண்டிருக்கின்றேன். அசேஷ ஷேமுஷி முஷ மாஷ ஷிஷேவே. இதுல என்ன தெரியுது, அவருடைய சம்ஸ்கிருதத்தோட சிம்பிளிசிட்டி வரவே இல்லை. அப்படி இருந்த மகாவித்வான் வாழ்ந்த ஊர் இந்த காஷ்மீர். இந்த ஸ்ரீஹர்ஷன் இப்படிலாம் பண்ணாருன்னு சொன்ன பாருங்க, அப்படி இருந்த மகாவித்வான் வாழ்ந்த ஊர். இதை பத்தி யார் சொல்றோம், எங்கேயோ தெற்கு கொடியில இருக்க நமக்கு தெரியுது. இந்த ஊர்ல இருக்கக்கூடிய வாளுக்கு இப்ப இவாளுடைய எவ்வளவு மகான்கள் இருந்திருக்கா, மதம் வேறையா இருக்கட்டும், தெரிஞ்சிருக்கான்னு தெரியல. அப்படி இருக்கக்கூடிய ஒரு உயர்ந்த க்ஷேத்திரம், ஹிமாலய க்ஷேத்திரம். இங்கெல்லாம் எங்கேயாவது அம்பாள் சிவன் நடந்து போயிருக்கலாம் எங்கேயாவது, ஏன்னா இதெல்லாம் இவாளுடைய இடம்னா நடந்து போயிருக்கலாமே இல்லையா? அதனால எங்கேயாவது இப்படி ஆரம்பிச்சு மேலேந்து ஆரம்பிச்சு பெருமாள் நடந்து போயிருக்கலாம். எல்லாம் ரொம்ப பிராச்சீனமான ஊர். அப்படி இருக்கும்போது இந்த வடப்பகுதியிலிருந்து தெற்குக்கு சென்ற ஒரு உயர்ந்த பெருமாள், ஸ்ரீரங்கத்தை சார்ந்த ஸ்ரீ ரங்கநாதன். அந்த ரங்கநாதனுடைய மணிப்பாதுகைகளை வச்சுண்டு சுவாமி வேதாந்த தேசிகன் என்கின்ற மகான் ஆச்சாரியன், ஆச்சாரிய சார்வபௌமர் 13வது நூற்றாண்டுல ஸ்ரீரங்கத்தில் தான் வசிக்கும் போது ரச்சனம் பண்ண ஒரு மகா காவியம் ஸ்ரீ ரங்கநாத பாதுகா சஹஸ்ரம் என்று பெயர். இப்போ சித்திரை தொடங்கி வைகாசி வந்துவிடும். வைகாசியில் அவதரித்த ஒரு பெரிய வள்ளல் நம்மாழ்வார். சுவாமி நம்மாழ்வாருடைய ஞாபகமாகத்தான் சுவாமி தேசிகன் பாதுகா சஹஸ்ரம் ரச்சனம் பண்ணியிருக்காருன்னு பெரியவாள்லாம் சொல்லுவா. இந்த பாதுகா சஹஸ்ரத்துக்கு பூர்வாங்கம் என்னன்னு நான் சொல்லிவிடுறேன். சுவாமி தேசிகன் காஞ்சிபுரத்தில் தூப்புலில் அவதரித்தவர். திருவஹீந்திரபுரம்ங்கிற திவ்யதேசம் சென்று வாழ்ந்து மறுபடியும் காஞ்சிக்கு திரும்பிய காலகட்டத்தில் நிறைய வித்வான்கள், வேற சித்தாந்தத்தை சார்ந்தவர்கள் ஸ்ரீரங்கத்தில் ப்ரொட்டஸ்ட் பண்ணான். என்ன ப்ரொட்டஸ்ட் பண்ணான்னா, இந்த பிராமண ஜாதியை சாராத நம்மாழ்வாருடைய பாசுரங்கள்லாம் நீங்க கோவில்ல படிக்கிறாப்புல தெரியறதே, அப்போ இன்னும் பிராமணியம் தான் சிறந்ததுன்னு ஒரு கான்செப்ட் சில பகுதிகளில் இருந்தது. அப்போ சுவாமி தேசிகன் தோன்றி சொன்னார், அப்படிலாம் கிடையாது. பாஷா கீதி பிரசஸ்தா பகவதி வச்சனாத் ராஜவச்சோபச்சாராத். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், the language in which a content is being created and delivered should not matter to the reader or to the listener. இப்போ தாய்மொழியை கற்க வேண்டும், இதில் சந்தேகமே இல்லை. ஃப்ரான்ஸில் போனேன்னா எல்லாம் ஃப்ரெஞ்சில் தான் இருக்கும், ஜெர்மனி போனேன்னா எல்லாம் ஜெர்மனில் தான் இருக்கும். அவளுக்கு என்ன ஆங்கில பாஷை வராதா? அவள் என்ன சொல்கிறா, வருது வரல, என் தாய்மொழி இது, முதல்ல தாய்மொழியை கற்க வேண்டும். சார் நான் தமிழ் தான், ஆனால் தமிழ் வராதுன்னு சொன்னால் எப்படி? அசடுந்துப்பா, பெருமையே இல்லை இல்லையா? ನಾನು ಹುಟ್ಟಿದ್ದು ಕರ್ನಾಟಕ ಸರ್, ಆದರೆ ಕನ್ನಡ ಬರಲ್ಲ ಸರ್. ರಾಜ್ಯೋತ್ಸವದಲ್ಲಿ ನಿಮಗೆ ಒಂದು ಪ್ರಶಸ್ತಿ ಕೊಡಬೇಕು. ஒரு எந்த மொழியை சார்ந்திருக்கோமோ அந்த மொழி தெரியணும். தட் இஸ் மேண்டேட்டரி. இதனால என்ன லாபம்? சரி, இப்போ நம்ம பூமியில் இருக்கிறதுனால பூமிக்கு என்ன லாபம்? இந்த லாங்குவேஜ் தெரியறதுனால நமக்கு என்ன லாபம்னு கேட்குறோமே, நம்மளால பூமிக்கு என்ன லாபம் சொல்லுங்களேன். இப்போ பூமியை நினச்சி இது வேஸ்ட்டுன்னு சொல்லிட்டு தூக்கி போட்டுருத்தானே. எதுவுமே மானிட்டரி பெனிஃபிட்டையே வச்சு வாழ்க்கை ஓடணுங்கிறது இல்லையே. ஒரு மொழி கற்க வேண்டும், தாய்மொழி. ஸோ லேர்ன் யுவர் மதர் டங். அது எந்த அளவுக்கு அசடுத்தனமா எடுத்துன்னா, இந்த மொழியை கத்துண்டா மட்டும் போரும் அப்படின்னு அது சில அசடு ஓடின்னு இருக்கு. இப்போ நான் எனக்கு சிலப்பதிகாரம் தெரியும், குண்டலகேசி தெரியும், வளையாபதி தெரியும், அகத்தியம் தெரியும், புறநானூறு தெரியும். இங்கே இவனை கிட்ட நான் பேச முடியுமா?
வடவரையை மத்தாக்கி வாசுகியை நாணாக்கி கடல் வண்ணன் பண்டொரு நாள். அவனுக்கு புரியாது, அவனுக்கு தெரிஞ்ச மொழியில தான் பேசணும். சொல்றா பாருங்க, இந்த மொழியை கத்துக்கப்படாது, அந்த மொழியை ஏன் கத்துக்கணும். அப்படி இருக்கக்கூடியவ என்ன பண்ணிவிடுறா, அவ கற்கலைனாலும் அவளுக்கு இருக்க பணத்துல 4-5 இந்த மொழியை தெரிஞ்சவாளை கூட கூட்டுன்னு வந்துடுறா. எல்லாருக்கும் இந்த மாதிரி சீதன வெள்ளாட்டி வருவாளா இல்லையா? அதனால நம்ம இன்னொரு மொழியும் கற்க வேண்டும். அப்ப தேசிகன் சொன்னார், இப்ப இந்த பிரச்சனையெல்லாம் நான் சொல்றது 13வது நூற்றாண்டுல தேசிகன் சொன்னார், தமிழ்ல ஆழ்வார் பாடியிருக்கார் அப்படிங்கிறதுக்காக நீ ஒதுக்கி வைக்கிறியே, நீ அதனுடைய விஷயத்தை பாத்தியான்னு கேட்டார். கண்டென்ட்டை பாத்தியா? ரெண்டாவது ஜாதி விசேஷம். சரி, வேதவியாசர் யாருக்கு நான் பிறந்தார்? யாருக்கு பிறந்தார்? மீனை விற்கக்கூடிய செம்பட குலத்தை சார்ந்த ஒரு மத்ஸ்யகந்திங்கிற சத்தியவதிக்கு பிறந்தார். அந்த வேதவியாசர் கொடுத்த மகாபாரதத்தை தலையில தூக்கி வச்சுன்னு கொண்டாடுறோம். அப்படின்னா இனிமே கொண்டாடாதேன்னு விட்டார். வால்மீகி அவர் எந்த ஜாதியை சார்ந்தவர், பூர்வ சரித்திரத்தில் அவர் என்னவா இருந்தார், எதுவுமே நமக்கு தெரியாதே. அவர் கொடுத்த ராமாயணத்தை ஆதி காவியம்னு கொண்டாடுறோம். எவ்வளவோ ரிஷிகளுடைய சரித்திரம் பார்த்தேன்னா அவள்லாம் எந்த ஜாதி எந்த மதம்னு நம்ம பார்க்கறது இல்லை. அதனால தேசிகன் சொன்னார், சுவாமி நம்மாழ்வாருடைய கிரந்தத்தை கொண்டாட வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு நிறுத்தாம, அவர் ஸ்ரீரங்கத்தில் இருந்த காலத்துல ஒரு கவிஞர் வந்து போட்டியிட்டார் தேசிகனோடு. நீ ஏதோ பெரிய மகாவித்வான்னு சொல்றா, கவிதார்க்கிக சிம்மம்னு சொல்றா, நம்ம ஒரு போட்டி வச்சுக்கலாம். அந்த மாதிரி போட்டிகள்லாம் இப்போ வரைக்கும் நடந்தது. நீங்க ஏதோ இந்த போட்டியெல்லாம் அந்த அந்த சரியான போட்டி இதெல்லாம் வந்து 2 பேர் நாட்டியம் ஆடும்போது மட்டும் சொன்னதில்லை. போட்டிகள்லாம் இது வரைக்கும் நடந்திருக்கு. அடியனுடைய பிராச்சாரியன் ஸ்ரீநிதி சுவாமி கருணாகரன் சுவாமியுடைய திருத்தகப்பனார் மைசூர் சாம்ராஜ்யத்தில் ஒரு, நான் சொல்றது ஒரு 70 வருஷத்துக்கு முன்னாடி, அந்த ஊர் உடையார் ராஜா ஒரு போட்டி வச்ச போது ஒரு நாளில் போய் மஞ்சுராமாயணம்னு 400 ஸ்லோகங்களுக்கு மேலே எழுதி தங்க பரிசெல்லாம் வாங்கியிருக்கார். தேசிகன் இருந்த காலத்தில் குறுகிய சமயத்தில் வெகுத்த ஸ்லோகங்கள் யார் எழுதுவா, நிறைய ஸ்லோகங்கள் யார் எழுதுவா அப்படின்னு ஒரு போட்டி. நிறைய பேருக்கு யோசிச்சுட்டு இருப்பா, விடிகார்த்தால இவ்வளவு குளிர்ல எதுக்கு இவர் உபன்யாசம் வச்சிருக்காருன்னு இல்லையா? காரணம் என்னன்னா, குளிரானது தூங்க வைக்காது. நீங்க என்ன முக்கி பண்ணாலும் அந்த குளிர் வந்து உங்களை இட் வில் பி பைட்டிங் கோல்டும்பா, கடிக்கிற குளிரும்பா. அதனால எங்கேயாவது ஊடுருவி உங்களை முழிக்க வச்சிருக்கோம் அது. அதனாலதான் புரிஞ்சுடுதா? இந்த மாதிரி தினம் நித்தியப்படி இந்த குளிரில் தான் சொல்லுவோம். என்ன சார் இது வந்து நீங்கள் ரிவார்ட் கொடுக்குறீங்களா பனிஷ்மெண்ட் கொடுக்குறீங்களா, அது நீங்கள் தூங்குற நிலைமையை பொறுத்து அதை வச்சுக்கலாம். அப்படி உயர்ந்த அந்த சுவாமியுடைய சரித்திரத்தில் அந்த கவிஞர் வந்து போட்டியிட்டார், குறுகிய சமயத்தில் யார் ஸ்லோகங்கள்லாம் ரச்சனம் பண்ணுவான்னு. அப்போ விடிகார்த்தால 2 மணிக்கு ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட 5 மணிக்கு, அப்படின்னா 3, 4, 5 3 மணி நேரத்துக்குள்ள போட்டி முடிஞ்சுடுத்து. கண்டையெல்லாம் அடிச்சாச்சு, ஸ்டாப். இந்த எக்ஸாமினேஷன்லாம் சொல்ல லாஸ்ட் 2 minutes, லாஸ்ட் 1 minute, அப்போதான் அந்த குழந்தை முக்கி எழுதும் இல்லையா? எழுதிட்டு அதுவும் அதாவது முக்கி எழுதுறதை விட நமக்கு என்ன பயம் வரும்னா, நமக்கு இப்போ ஒன்றுமே தோணலேன்னு வச்சுக்கோங்க எழுதுறதுக்கு, இன்னொரு குழந்தை எழுதிட்டு இருக்கும், அதை பார்த்து நமக்கு பயம் வந்துடும். ஐயோ இது இப்படி எழுதுறதே, என்ன இருக்குது இதில் எழுதுறதுக்கு, இவ சாதாரணமாக தான் கேட்டிருக்கான்னு சொல்லிட்டு நம்மளும் ஏதோ தெரிஞ்சதெல்லாம் ஸ்வரத் சஹஸ்ரா ரிஷிகாரி தீவிரம் ஏதாவது சுதர்ஷனாஷ்டகத்தையாவது எழுதிட்டு வந்துடுவோம்.